எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, வாராகியின் நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு 7 மணிக்கு மேலே வக்ர நிவர்த்தி. அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. ரொம்ப ஆடிட்டார். சனி ஆடினாரோ இல்லையோ, இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சுருப்பார். ஏண்டா இப்படி பண்ணோம், நாம் ஒரு இது நம்ம இந்த வலைக்குள்ளே நாம் ஏன் போனோம், இந்த தவறை நாம் ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில், யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர், அவர் தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார். கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு முழிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட, முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போது இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 6 மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார். என்னென்னவோ செஞ்சிட்டார் சாமி சனி பகவான். நினச்சி கூட பார்க்க முடியல. பணங்காசு கொடுத்து வச்சோம், கொடுத்த இடத்துல ஏமாற்றம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம், எல்லாமே இருக்குது, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது. எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது. ஒரு நல்லது நடக்கணும், ஒரு ஷோ காட்டணும், எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும், நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. இதுதாங்க சனி பகவான், இதுதாங்க கால நேரம், இதுதாங்க வக்ரம். அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும், மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும், உங்களை விட கால நேரம் புத்திசாலி. கால நேரம் ரொம்ப மிகுந்தது, உயர்ந்தது. கால நேரமும் கிரகமும் தான் ஜெயிக்கும். கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும். அப்போ நீங்கள் சொல்லி கேட்காது, நான் சொல்லி கேட்காது, கிரகம் சொல்லித்தனா கால நேரம் கேட்கும். அப்போ சனி பகவானின் வக்ரம், அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான். எப்படி 7.5 சனியா, கண்டக சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கஷ்டம சனியா? அப்போ யாருக்கெல்லாம் கும்பம், மீனம், மேஷம், அப்புறம் சிம்மம், கன்னி, அதே போல் தனுசு, விருச்சகம், அப்போ கிட்டத்தட்ட 8 ராசி வந்து போச்சு. இப்போ மகரமும் ரிஷபம் தான் விட்டு, ரிஷபத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான். மகரம், மிதுனம், கடகம் 3 பேர் தான் பேலன்ஸ். 9 பேர் வந்துட்டாங்க உள்ள. அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்ன, இது 6 மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி, ரொம்ப மாற்றிட்டார். தேவையெல்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. ஏண்டா போய் நம்ம சிக்கெல்லாம் மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படு வேதனையில் படக்கூடிய அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ர நிவர்த்தி, மீண்டும் வருகிறார் சனி பகவான். நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், மீண்டும் வருகிறார் சனி பகவான். அப்போ உண்மையிலேயே கும்பராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சுதா இல்லையா? வாக்கியப்படி இன்னும் முடியல. மேபி அது இன்னொரு மார்ச் மாதம் வரையிலும் அவங்களுக்கு அந்த ஜென்ம சனி இருக்குது வாக்கியத்தின்படி. ஆனால் திருக்கணிதத்தின்படி ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி நடக்குதுன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க 7.5 சனிக்குள்ளுங்க அந்த வட்டத்தில் இருக்காங்க. அது பாத சனியோ ஜென்ம சனியோ ஏதோ ஒரு சனி. அப்போ ஆக மொத்தம் இந்த கும்பராசி என்பர்கள் என்னவா இருக்காங்க,
7.5 சனிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே, அந்த சர்க்கிளுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. கேட் அண்ட் கம்யூனிட்டின்னு வாங்க. சுற்றி காம்பவுண்ட் இருக்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி, அது வெளியில் போக முடியாது. அந்த கேட்டட் கம்யூனிட்டியை போல கும்பராசி என்பர்கள் 7.5 சனிங்கிற கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த கேட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏதோ பரவாயில்ல, அங்குன்றும் இங்குன்றுமாக எனக்கு ஒரு நல்லது நடந்தது, ஏதோ பரவாயில்ல சாமி, அங்கே ஒரு நல்லது நடந்தது, இங்கே ஒரு நல்லது நடந்தது, பசங்களுக்கு ஒரு நல்லது நடந்தது, நல்லா படித்தான், நல்லா மார்க் எடுத்தது, கொஞ்சம் காலேஜில் இடம் கிடச்சிது, சேர்த்துட்டேன் சாமி. ஃபீஸுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன், ஃபீஸையும் நான் நல்லபடியில் கட்டிட்டேன். அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களே, ஏப்ரல் மாதத்திலிருந்து மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம். சிம்ம ராசியெல்லாம் பாடுபட்டு இருப்பான், அழுதுருப்பான் உட்காந்து. சிம்மராசி, கடகம், ரிஷபம்லாம் கண்ணீர் சிந்திருக்கணும். கண்ணீர்லாம் உடல்நிலை ஆரோக்கியமே கெட்டு போயிருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது கண்ணீர் இருக்காங்கன்னா கேட்டு பாருங்கள். தனுசு கேட்டு பாருங்கள், அழுதுருப்பாங்க. ஆனால் கும்பராசி அப்படி இல்லை, சிரிச்சிட்டு நல்ல முறையில் ஏதோ காப்பாற்றி கொண்டு போயிருப்பார். அதை போலவே மீதம் உள்ள இந்த இனி வரக்கூடிய எதிர்காலமும் மகிழ்ச்சியானதாக அமையும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. காரணம் என்ன? பாதசனி. இதனால் வரையில் 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான், குரு ராகு தொடர்பு. இதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைச்சிருக்கு. ப்ரமோஷன்ஸ் உள்நாட்டில், வெளிநாட்டில், ப்ரைவேட் ஜாபில், கவர்மெண்ட் ஜாபில், நிறைய சிஎல்லாக இருந்த, கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருந்த நிறைய கும்பராசி என்பர்கள், பெண்கள் ஆண்கள் இருவருமே பர்மனண்ட்டு லேபராக அங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள். நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. ப்ரைவேட் ஜாப்லேயும் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் ஜாப்லேயும் கிடச்சிருக்கு. உள்நாட்டில், வெளிநாட்டில் நமக்கு தெரிஞ்சு நிறைய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, எனக்கு பர்மனெண்ட் ஆகிடுமா சாமி, நான் 8 வருஷம் ஆகிடுச்சு, உள்ளே 12 வருஷம் ஆகிடுச்சு, 15 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் நான் சிஎல்லாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் கேட்டவங்களுக்கு கூட ஒரு சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு அவங்க பர்மனெண்ட் வேலையை இப்போ கிடச்சி போச்சு. அப்போ அந்த அளவுக்கு கும்பராசி என்பர்களே வேலை சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. நிரந்தர வேலை வாய்ப்பு அமைகிறது. வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி. அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் சில பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுவது, பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டு விலகி தள்ளி போகிறது. வேறு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வந்தால் வெளியில் போயிடுவான். மேல் அதிகாரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் விலகும். பணியெல்லாம் கூட நம்ம ஹெச்ஆர்என்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி அம்மா ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வேலையில் இருந்தது. கும்பராசி தான் அவங்க. அப்புறம் நம்ம ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிட்டாங்க, வாராகிட்ட வந்தாங்க, அழகாக தெளிவான ஒரு பதில் சொன்னோம். ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சா மாறிக்கு போனாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நிச்சயமாக வரும்போது இந்த இடத்துக்கு வாங்க சாமி, நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அதை போல் கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகளில், தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு தொந்தரவுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் தொழில் அமைப்புகளில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பானதாக இருக்கும். வேலை சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே கும்பராசி என்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிறைய இன்க்ரிமெண்ட் போடுவதற்கான காலங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். நாம் எப்படி பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொன்னோனோ அதே போல் கும்பராசி என்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கின்ற காலம். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அது உள்நாடாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடாக இருந்தாலும் சரிதான். வாராகி வேண்டுங்க, வாராகி வாங்கி கொடுப்பா, அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குங்கிறத பார்த்து செய்யுங்க. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் அமைகிறது.
அப்போ நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே ப்ரமோஷன்ஸு, ட்ரான்ஸ்ஃபர்ஸு, ஜாபு பர்மனெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இப்போ அதிகமாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அதே போல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் இஷ்யூஸு. இப்போ உடல்நல குறைவுகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நல குறைவுகள் எல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் குறையும், நல்ல ஆரோக்கியம் அதிகரிக்கும், மரண பயம் நீங்கும். மரண பயம் நீங்கும், தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும். சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு, சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பது, அடிபட்டு இருப்பது, கீழே விழுந்துட்ட சாமி, வண்டியில் அடிபட்டுடுது, எல்லாம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, லிஃப்ட்டு சம்திங் ஜாபு பண்ணுற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்து போச்சு, டிரான்ஸ்போர்ட்டில். அந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமே ஆனால், காயங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த ஆபத்துக்கள் விலகும். அப்போ சாதாரணமாக வீட்டில் ஒரு ஆயுஷம் தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணாதீங்க. வீட்டில் வந்து ஒரு நெருப்பு படட்டம், ஒரு ஆயுஷமம் பண்ணுங்க. அது என்றைக்கு செய்யலாம், எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. அப்போ ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறதோ, ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணுறதோ, இதெல்லாம் இந்த சனி வக்கரத்துக்கு உங்களுக்கு நல்லது செய்யும். வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும், திருமண நிகழ்ச்சிகள் அல்லது குலதெய்வ சாமி கும்பிட்றது, வீட்டில் இந்த மாதிரி ரெனோவேஷன்ஸு, ஹோமங்கள் அல்லது குலதெய்வ வழிபாடுகள், மெயினாக திருமண யோகங்கள் கைகூடுவது, இது போன்ற வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். அதோடு மட்டுமல்ல எனது அருமை கும்பராசி அன்பர்களே, முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், பசங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும். மெயினாக முதல் திருமணம் ரொம்ப நாள் அது இன்னும் திருமணம் நடக்கல. அதே போல் செகண்ட் மேரேஜஸ், 2 கல்யாணம் பண்ணிட்டான் சாமி பொண்ணுக்கு, அப்போடும் பொண்ணுக்கு வாழலை, நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள், இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், திருமண யோகங்கள் கைகூடும், நல்ல மன வாழ்க்கை அமையும், நல்ல கணவர் உங்களுக்கு வருவாங்கம்மா, கவலை வேண்டாம். நிறைய ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க, வெளியூர்லாம் காத்திருக்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து அங்கே போய் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஆண் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிப்பீங்களே ஆனால் நல்ல மன வாழ்க்கை அமையும், திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். முதல் குழந்தையாக இருக்கலாம், இரண்டாவது குழந்தையாக இருக்கலாம், மூன்றாவது குழந்தையாக இருக்கலாம், வம்சாபிவிருத்தி, ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு 6 லட்ச ரூபா காலி பண்ண, 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு கூட ஒன்றுமே இல்லைன்னா கம்முன்னு வாயை மூண்டு வெளியில் வரீங்க. இங்கே ஏதாவது ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா செலவு பண்ணி பூஜை பண்ணி நடக்கலைனாக்கா பூஜை ஒன்றும் நடக்கலையேங்கிறீங்க. அங்கே 6 லட்ச ரூபா வரலும் போய் ஏமாந்துட்டு வரீங்க. இயற்கையான முறையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையுமா? அதுக்கெல்லாம் வழி இருக்குங்கம்மா. அவனா அதுக்கு ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அப்போ குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். ஸோ கும்பராசி என்பதிலே நிறைய நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. அப்படி இதை மீறி உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கும் நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். மெயினாக இடதோஷங்கள், ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம், அது ஒரு இடம், அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், இடங்கள் தான், திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும். அது வாஸ்து பிரச்சனை வேறு, வாஸ்து என்பது வேறு, இடதோஷம் என்பது வேறு. அந்த இடம்தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது. இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கும். அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு, பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும்.
குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம், கிரகப்பிரவேசம், ஆயுஷ் ஹோமங்கள், சுதர்சன ஹோமம், சண்டி யாகத்திலிருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள், சர்ப்பசாந்தி, திலஹோமங்கள், அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும். மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழில் விளக்கம் சொல்லி ஒரு மைக் எடுத்து 10 ரூபா செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம். அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும், தேவையெனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாராகி ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.